ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸை கொண்டு வந்திருக்கேன். 10th படிச்சிருந்தாலே போதும், ரிசர்வ் பேங்க்கில் நமக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கா. அதுவும் 2026 நியூ அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் கொண்டு வர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை சேர்ந்துட்ருக்கோம். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் 572 போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லியும் இருக்காங்க. இந்த ஜாபுக்காக தான் 572 போஸ்ட் வேகன்சி ஆகிருக்கு. இதை பற்றின டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பேங்க் வெப்சைட்லேயும் போய் நம்ம பார்த்துக்கலாம். rbi.org.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம டச் பண்ணி உள்ளே போகணுன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் 15/1/2026 அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது 4th February 26 க்ளோஸ் ஆக போகுது. எடிட்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அதுவும் 4th to February 26 க்ளோஸ் ஆக போகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன் 19/2/2026. ஆன்லைன் ஃப்ரீ பேமெண்ட் 15/1/2026 4/2/2026 வரைக்கும் ஆன்லைன் ஃப்ரீ பேமெண்ட் கிடச்சிருக்கு. அதில் நம்ம 2வது மாதம், அதாவது February 4 வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் பே பண்ண முடியும். நம்மளுடைய அப்ளிகேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இதில் போனீங்கன்னா கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த RBI வேலைக்காக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா இதிலேயே இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் போயிட்டு நம்மளுடைய எல்லா ரெக்குயர்மெண்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் தேவை. ஃபோட்டோஸ், சிக்னேச்சர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. கிளிக் ஹேர் டு ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதில் நம்ம போனோம்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளுடைய நேமு, ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேமு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் நம்பரு, ஆல்டர்னேட்டிவாக நம்ம இன்னொரு நம்பரையும் கொடுக்கலாம், நம்மளுடைய மெயில் ஐடி இதையும் கொடுத்து கேப்சா கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நம்மளுடைய அப்ளிகேஷனை போடலாம். வெப்சைட் லிங்க் ஓப்பன் January 15th 26 February 4th 26 வரைக்கும் வெப்சைட் ஓப்பனில் இருக்கும். பேமெண்ட் ஆஃப் டெஸ்ட் ஃபீஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இதுக்கு ஆன்லைனாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் January 15th February 4th வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டுடைய டேட்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 28 March 1 எப்போ வேணும்னாலையும் டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஊர்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இதில் சென்னையில் பார்த்திங்கன்னா ஓபிசிலேருந்து 8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் URL அப்படின்றதுலேயும் 1 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 9 வேக்கன்சிஸ் நம்மளுடைய சென்னையில் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் 9 வேக்கன்சி இருக்குது. 9 வேக்கன்சிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 572 ப்ளஸ் வேக்கன்சிஸ் நம்மளுடைய RBI வெப்சைட்டில் நமக்கு வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஹேண்டிகேப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்சர்வேஷன் யூஸ்டு. எஸ்ன்னா சிட்டிங்கு, எஸ்டின்னா ஸ்டாண்டிங்கு, டபிள்யூனா வாக்கிங், எம்எஃப்னா மேனிப்புலேட்டிவ் வித் ஃபிங்கர், எஸ்இனா சீயிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கேட்டகரிஸில் எடுக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸ் சர்வீசஸ் மேன் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் இதுக்கு இந்த வேலை வாய்ப்புகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 50% வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. எக்ஸ் சர்வீசஸ் மேனு அவங்களையும் ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களையும்
கேண்டிடேட்ஸாக எடுத்துக்கிறாங்க. இதில் ஏஜ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்கு வரைக்கும் தான் இருக்கணும். இதில் வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதாவது 18லேருந்து 30 வருஷம் வரைக்கும் கூட நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து போடலாம். ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் இருக்குது. அதர் கேட்டகரிஸ் ஓபிசியில் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 28 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீசஸ் மேன் வந்து மேக்ஸிமம் 50 வயசு வரைக்கும் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 50 வயசு வரைக்கும் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் நம்ம வந்து சர்வீஸ் முடிச்சிட்டோம், அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்னு சொல்லி டவுட்டில் இருக்கிறவங்க 50 வயதிற்கு உள்ளாகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களும் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து போடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான டெஸ்ட் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரீசனிங், ஜெனரல் இங்கிலீஷு, ஜெனரல் அவேர்னஸ்ஸு, நியூமரிக்கல் எபிலிட்டி டோட்டல் மொத்தம் 30 மார்க்குன்னு சொல்லி 120 மார்க்குக்கு வந்து நமக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. 1.5 மணி நேரத்தில், அதாவது 90 நிமிஷம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இந்த அப்ளிகேஷனை போகிறதுக்கு நம்ம 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அந்த நம்மளுடைய 10th சர்டிஃபிகேட் இருந்தாலே அதை வச்சு கூட வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சேல்ரி வந்து 24,250 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக 46,000 வரைக்கும் நமக்கு வந்து உயர வாய்ப்பு இருக்குது. அலௌன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலௌன்ஸ்னு வந்து 15% கொடுக்குறாங்க. இப்போ நம்ம போயிட்டு வெளியில் இருக்கோம், வெளியூர் போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே நம்ம ஸ்டே பண்ணோம்னாக்கா நம்மளுடைய வீட்டு வாடகைக்கு அவங்க சேலரியிலேருந்து 15% வந்து நமக்கு வந்து அவங்க நம்மளுடைய வீட்டு வாடகைக்காக கொடுப்பாங்க. இல்லை பேங்க் சைடுலேருந்தே ஏதாச்சும் கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க அப்படின்னாலையும் அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆன்லைன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம அட்டன் பண்ணாலையும் பண்ணலைனாலையும் ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. எஸ்சி எஸ்டி அதாவது ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து 50 ரூபாய் வந்து ப்ளஸ்ஸு 18% ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஓபிசி ஜென்ரல் அப்படின்றவங்களுக்கு வந்து 450 ரூபாய் ப்ளஸ்ஸு 18% ஜிஎஸ்டி பில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து 4th பிப்ரவரிக்குள்ளே வந்து நம்மளை வந்து அப்ளிகேஷன் போட்டு நம்ம வந்து பேமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி இருக்கணும். பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, பர்மனெண்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு, பேங்க் பாஸ்புக்கு வித் ஃபோட்டோகிராஃபு, ஃபோட்டோ ஐடென்டிஃபை ப்ரூஃப் இஷ்யூ, இது எல்லாம் நமக்கு வந்து தேவைப்படும். நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா கூட குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபோட்டோஸு, ஐ ரீடிங் அதெல்லாம் வந்து 20 to 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சிக்னேச்சர் வந்து 10 KB to 20 KB. சிக்னேச்சர் வந்து பிளாக் பெனில் தான், பிளாக் இங்க் பெனில் தான் வந்து நம்ம வந்து கையெழுத்து போடணும். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுட்டு கையெழுத்து போடணும். ஆன்லைன்லேயே வந்து வெப்கேம் ஓப்பன் பண்ணி நம்மளை வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு பிளைனாக ஏரியாவில் பேக்ரவுண்டில் வந்து பிளைனாக இருக்கணும். அந்த மாதிரியான இடத்துல வந்து டிசைன் இல்லாத மாதிரியான இடத்துல நின்று தான் நம்ம வந்து இந்த ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிக்கணும். நம்மளுடைய ஃபோட்டோஸையும் வந்து அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. மொத்தமாக ஃப்ரீ சைஸ் பார்த்திங்கனாக்கா 50 to 100 KB வரைக்கும் தான் இருக்கணும். நம்மளுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இவ்வளோ கேபிக்குள்ளே மட்டும்தான் அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஃபார் பர்சன் வித் ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டி அப்படின்றவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது
40% தான் அவங்கள வந்து டிசபிலிட்டிக்கு அதுக்கு மேலே தான் இருக்கணும், அதுக்கு உள்ளே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40% வந்து செயல்படுறதுக்கு வந்து தகுதியாக இருக்காங்க, அதுக்கு மிச்சமாக இருக்கிறவங்க தான். அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க வந்து இதில் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. டிசபிலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்து டிசபிலிட்டி ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஊரில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. பெங்களூரு, கர்நாடகா அந்த லாங்குவேஜையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜஸ், எந்தெந்த ஊரில் வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து என்ன பேசிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் தெரியும், தமிழும் தெரியும், கன்னடா தெரியும் அப்படின்னா அந்த லாங்குவேஜஸ்லையும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய எந்தெந்த ஊரில் வந்து நம்ம வந்து எக்ஸாம் சென்டர் அட்டன் பண்ணுறோமோ அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜஸில் வந்தும் டெஸ்ட் வந்து நம்ம வந்து எழுதலாம். அந்த மாதிரி தான் வந்து டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி வைக்குவாங்க. சென்னையில் வந்து தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, திருவனந்தபுரம், நாகர்கோயில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், தருமபுரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. நம்ம அந்தந்த எக்ஸாம் சென்டர் போயிட்டு வந்து நம்ம வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீ ஆன்லைன் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து எப்படி எழுதுறது, நம்ம வந்து எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கு இவங்களே கோச்சிங்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இந்த மெயிலுக்கு நம்ம வந்து போயிட்டு மெயில் பண்ணணும். அகமதாபாத், பெங்களூரு, போபால், சண்டிகர், சென்னை, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கான்பூர் அப்படின்னு சொல்லி எல்லா ஊருக்குமே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். நம்மளுடைய நேமு, பிளேஸு, டேட்டு, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மெயில் ஐடியில் நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த மெயில் ஐடியை நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு அந்த மெயில் ஐடிக்கு நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்து இந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அனுப்பணும்னா அவங்க மூலிமா நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க. அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. விருப்பம் இருக்கிறவங்க போய் ஆன்லைனில் அப்ளிகேஷனை போட்டுவிடுங்க. இந்தியா முழுக்க எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.